சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் உள்ள அக்னி வீரபத்ர சுவாமி மற்றும் முனியப்ப சுவாமி திருக்கோவிலில் வனபோஜன விழா நடைபெற்று வருகிறது. இது குறித்து எமது செய்தியாளர் செல்வம் கூறும் தகவலை கேட்கலாம். சொல்லுங்க செல்வம், வனபோஜனம் விழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? இதன் சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. வணக்கம் ரோசினி பிரியா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அக்னி வீரபத்ர சுவாமி திருக்கோவில் பச்சை குடில் நிகழ்ச்சி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவில் 10 நாட்கள் நடைபெறும் மகா வனபோஜனம் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. கடந்த 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு மேலதாளம் முழங்க அருள்மிகு ஸ்ரீ அக்னி வீரபத்ர சுவாமி திருக்கோவில் கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஸ்ரீ அக்னி வீரபத்ர சுவாமி திருக்கோவில் முன்பாக பச்சை குடில் அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு வைகை ஆற்று கரையில் உள்ள விநாயகர் கோவில் முன்பாக சக்தி கிரகம் அலங்கரிக்கப்பட்டு மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர் விளையாடி பச்சை குடில் இறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் 4ஆம் நாள் திருவிழாவில் வைகையாற்றில் கரகம் எடுத்து கோட்டை பகுதி, சந்தக்கடை, மடப்புறம் பேருந்து மற்றும் முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திருப்புவனம் அதன் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த திருவிழா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? விழா ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த விழா கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது. இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் முன்னின்று கிராமத் தலைவரை அழைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். முல்லை செய்திகளுக்காக திருப்புவனத்திலிருந்து செய்தியாளர் செல்வம். நன்றி செல்வம். திருப்புவனத்தில் நடைபெற்று வரும் வனபோஜன விழா பற்றி எமது செய்தியாளர் செல்வம் கூறும் தகவலை கேட்டோம். தொடர்ந்து செய்திகளை காண தினமுல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.